வணக்கம் நண்பர்களே. சென்னை என்றாலே உங்கள் நினைவுக்கு முதலில் என்ன வரும்? மரீனா பீச், கபாலீஸ்வரர் கோவில், பெசன்ட் நகர், விஜிபி. ஆனால் இந்த நகரத்தில் இன்னும் பலருக்கும் தெரியாத அற்புதமான இடங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் நம்புவீர்களா? இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் ஒவ்வொரு இடமும் ஒரு புதிய அனுபவத்தை தரும். சில இடங்கள் உங்களை இயற்கைக்கு அழைத்துச் செல்லும். சில இடங்கள் வரலாற்றுக்குள் பயணிக்க வைக்கும். இன்னும் சில இடங்கள் வெளிநாட்டில் இருப்பது போன்ற உணர்வை தரும். அப்படியானால் வாருங்கள், சென்னையில் மறைந்திருக்கும் அழகுகளை ஒன்றாக கண்டுபிடிப்போம். தக்ஷிண சித்ரா, காலத்தை பின்னோக்கி அழைத்துச் செல்லும் கிராமம். சென்னை மகாபலிபுரம் சாலையில் அமைந்துள்ள தக்ஷிண சித்ரா ஒரு சாதாரண அருங்காட்சியகம் அல்ல. இது தென்னிந்திய கலாச்சாரத்தின் உயிரோட்டமான பொக்கிஷம். இங்கு உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்த பாரம்பரிய வீடுகளை அப்படியே பிரித்து இங்கு மீண்டும் அமைத்துள்ளனர். வீட்டிற்குள் நுழையும் போது நம் தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்திற்கு சென்று விட்டோம் என்ற உணர்வு ஏற்படும். மண்பானைகள் செய்வது, பனை ஓலை பின்னுவது, கைத்தறி நெசவு, பாரம்பரிய ஓவியங்கள், இவை அனைத்தையும் நேரில் பார்க்கலாம். சில நேரங்களில் நாட்டுப்புற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். இது ஒரு சுற்றுலா இடம் மட்டுமல்ல, தமிழர் பாரம்பரியத்தை உணர வைக்கும் ஒரு அனுபவம். முட்டுக்காடு, நீரின் நடுவே சாகசம். இப்போது நாம் செல்கிறோம் முட்டுக்காடு. இங்கு வீசும் குளிர்ந்த காற்று, அமைதியாக அசையும் நீர், தொலைவில் செல்லும் படகுகள், இதை பார்த்தவுடன் நகரத்தின் பரபரப்பு மறந்துவிடும். இங்கு ஸ்பீட் போட், பெடல் போட், ரோயிங், கயாக்கிங் போன்ற பல சாகச விளையாட்டுகள் உள்ளன. மாலை நேரத்தில் சூரியன் மெதுவாக மறையும் போது முழு ஏரியும் தங்க நிறத்தில் மின்னும். அந்த காட்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. கோவளம் கடற்கரை, அமைதியின் முகவரி. மரீனாவில் இருக்கும் கூட்டம் இங்கு இருக்காது. அதிகாலையில் மீனவர்கள் வலை வீசும் காட்சி, கரையை வருடும் அலைகள், கடற்காற்றின் மென்மை, இவை அனைத்தும் மனதை அமைதிப்படுத்தும். சூரிய உதயத்தை ரசிக்க விரும்புபவர்களுக்கு இது சென்னையின் சிறந்த இடங்களில் ஒன்று. இங்கு நின்று கடலை பார்த்து கொண்டே 1 மணி நேரம் கழித்தாலும் நேரம் போனதே தெரியாது. விஜிபி, மரைன் கிங்டம், கடலுக்குள் ஒரு நடைப்பயணம். நீங்கள் கடலுக்குள் நடந்தால் எப்படி இருக்கும்? அதற்கான அனுபவத்தை தருகிறது விஜிபி மரைன் கிங்டம். நீளமான கண்ணாடி சுரங்கத்தின் வழியாக நடக்கும்போது உங்கள் தலைக்கு மேல் சுறாக்களும் பல வண்ண மீன்களும் நீந்தி செல்லும். இந்த காட்சி மிகவும் வியப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு இது கல்வியும், பெரியவர்களுக்கு மறக்க முடியாத அனுபவமும் ஆகும். செம்மொழி பூங்கா, நகரத்தின் நடுவே ஒரு பசுமை உலகம். சென்னையின் பரபரப்பான சாலைகளுக்கு நடுவே அமைதியாக மறைந்திருக்கும் ஒரு சொர்க்கம்தான் செம்மொழி பூங்கா. உள்ளே நுழைந்தவுடன் மலர்களின் மனம், பசுமையான மரங்கள், சிறிய குளங்கள், வண்ணத்து பூச்சிகள், இவை அனைத்தும் மன அழுத்தத்தை மறைக்க வைக்கும். காலை நேரத்தில் பலர் நடைபயிற்சி செய்கிறார்கள், சிலர் புத்தகம் படிக்கிறார்கள், சிலர் புகைப்படம் எடுக்கிறார்கள். நகர வாழ்க்கையில் சிறிது நேரம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இடம் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது போல இருக்கும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், சென்னையின் இயற்கை பொக்கிஷம். இப்போது நாம் செல்ல போவது பலருக்கு தெரியாத ஒரு அற்புதமான இயற்கை உலகம். இங்கு வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான பறவைகள் உலகின் பல நாடுகளிலிருந்து பறந்து வருகின்றன. அதிகாலை நேரத்தில் இங்கு நின்று பறவைகளின் சத்தத்தை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் நாம் சென்னையில் இருக்கிறோமா என்பதை மறந்து போகும். இயற்கையை நேசிப்பவர்களுக்கு இது ஒரு சொர்க்கம். புலிக்காட் ஏரி, கடலும் ஏரியும் சந்திக்கும் அதிசயம். சென்னையிலிருந்து சுமார் 2 மணி நேர பயணத்தில் இருக்கும் புலிக்காட் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய உப்புநீர் ஏரிகளில் ஒன்றாகும். இங்கு படகு சவாரி செய்யலாம். சில மாதங்களில் ஆயிரக்கணக்கான பிளாமிங்கோ பறவைகள் இங்கு வந்து தங்கும். வானத்தில் பறக்கும் இளஞ்சிவப்பு நிற பறவைகளை பார்த்தவுடன் இது தமிழ்நாடா அல்லது வேறு ஒரு நாடா என்ற ஆச்சரியம் ஏற்படும். மகாபலிபுரம் அருகிலுள்ள மறைந்திருக்கும் கடற்கரை. மகாபலிபுரம் என்றாலே அனைவரும் ஷோர் டெம்பிளுக்கு செல்கிறார்கள். ஆனால் அதற்கு அருகில் கூட்டம் குறைவான பல அழகான கடற்கரைகள் இருக்கின்றன. காலை நேரத்தில் அங்கு நின்று சூரிய உதயத்தை பார்ப்பது வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவம். அலைகள் கரையை தொடும் ஒளி மட்டுமே கேட்கும் அந்த அமைதி மனதிற்கு ஒரு புதிய சக்தியை தரும். முதலை பண்ணை, வியக்க வைக்கும் உயிரினங்கள். மகாபலிபுரம் செல்லும் வழியில் இருக்கும் முதலை பண்ணையில் நூற்றுக்கணக்கான முதலைகள் பாதுகாக்கப்படுகின்றன. சிறிய குட்டி முதலைகளில் இருந்து பல மீட்டர் நீளமுள்ள பெரிய முதலைகள் வரை பல வகைகளான முதலைகளை பார்க்கலாம். அவற்றின் வாழ்க்கை முறை, பாதுகாப்பு முயற்சிகள்,
பற்றியும் அறியலாம். அவற்றின் வாழ்க்கை முறை, பாதுகாப்பு முயற்சிகள் பற்றியும் அறியலாம். குழந்தைகளுக்கு இது மிகவும் சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கும். சென்னை என்பது வெறும் தகவல் தொழில்நுட்ப நகரம் மட்டுமல்ல. வரலாறு இருக்கிறது, இயற்கை இருக்கிறது, அமைதி இருக்கிறது, சாகசம் இருக்கிறது. நீங்கள் தேடினால் ஒவ்வொரு வார இறுதியிலும் ஒரு புதிய இடத்தை இந்த நகரம் உங்களுக்கு காட்டும். அடுத்த முறை சென்னை வந்தால் வழக்கமான சுற்றுலாவை தாண்டி இந்த இடங்களையும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற தமிழ் பயண கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இந்தியாவின் இன்னொரு அற்புதமான இடத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.